ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு எனக்கே தெரியல. அந்த பிரேக் பிடிக்கல சொல்றீங்க. இதுவா வழக்கமாக எடுக்கணும்னா இப்போ எடுக்கணுமா? விக்ரமன், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? அமைதியான ஒரு இடம். வருஷத்துக்கு 2 தடவையாச்சும் வந்துடுவேன். இப்போ 2வது தடவை. குட், அருமையான ஸ்பாட்டுங்க. எவ்வளோ அமைதியாக இருக்குது நீங்களே பாருங்களேன். அமைதியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. தாங்க முடியல. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு எனக்கே தெரியல. என்ன இடங்க அது? மவுண்ட் கேனியா. ஓகே, நம்ம ஏற்கனவே வந்த ஸ்பாட்டுக்கு தான் மறுபடியும் திருப்பி வந்திருக்கோம். மவுண்ட் கேனியாவை அன்றைக்கி நாங்கள் வந்தப்போ க்ளவுடியாக இருந்தது, மழை பெஞ்ச அந்த டைமு. இப்போயும் கொஞ்சம் ஓரளவு அப்படி தான் இருக்குது க்ளவுடியாக. மேலே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். என்ன ப்ரோ மூச்சு வாங்குது? இதெல்லாம் காட்டாத, டாஸ்க்கு இங்கேருந்து அது வரைக்கும் ஓடு கொஞ்சம் தான் வாங்க. லெக் ஒர்க் அவுட். 3, 2, 1 சும்மா ஏறுவோம் வாங்க. வந்துட்டோம் யாதாரி ஓடுறது யூஸே இல்லை. ஏறிட்டோம். குட், அதான் பாய்ஸ் பீயிங் பாய்ஸ். என்னடா நாய் இருக்கு ப்ரோ? இரு ப்ரோ, கேமரா இப்போ தான் ஆன் பண்ணுறேன். என்னன்னு சொல்லி நல்ல வேலை. குட், நல்ல இடம்டா. அது அப்பா சரியான பீக். டபிள்யூ மாதிரி இருக்கா? ஆமா அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். ஓகே, இங்க எவ்வளவு தூரம்? சாண பிடிக்கவா? ஆமா, தூரம் தான். இங்க இருந்து அவ்வளவு தூரம் இருக்கு. ஏன்னா பார்த்தது தெரியுது. இது பாலடை அந்த ஓகே, அந்த எஸ் மாதிரி ரோடு. குட். என்ன ப்ரோ, பாலடைஞ்ச ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. வந்து போயே ரொம்ப நாள் இருக்கும் போது. பாரு, நீங்க பாரு, பிரைட்னஸ் போடுவான். வாவ், குட் ஃபோட்டோ. அதுல தெரியாது, நல்லா இருக்கு. ஃபோட்டோவா போட்டுருக்காங்க. நான் உன்னை என்ன ப்ரோ பண்ணேன்? நீ ஏன் வர? ஏய் சூப்பரா இருக்குடா விக்ரம். ப்ளீஸ். உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? And not only dog, all animals liking me. பின்னாடி விளையாடுது. இங்கே டச் பண்ணி ஓடிச்சு. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அதான் சொன்னோமே. என்ன இடம்டா அது? எனக்கே ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு சார். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். ஆமாம் சார். பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணியிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. சொல்லுங்கள். மவுண்ட் கேனியா. மவுண்ட் கென்யாவுக்கு வந்திருக்கோம். இது வந்து அதோட ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி மேலே ஒரு இடம். அந்த இடத்துல உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாரமோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸான ஏதோ ஒரு வீக்கில் போட்டு மண்டையை பிச்சுட்டு உடச்சிக்கிட்டு இருப்போம், எக்ஸாமு குவிசஸ்ன்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு அமைதியாக ஒரு இயற்கை. அந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம். ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இயற்கைக்கு வாங்க, பலனை அடைஞ்சிட்டு போங்கன்றேன். இயற்கைனா இந்த மாதிரி தான் வரணும்லாம் இல்லை. பக்கத்தில்
எல்லாத்தையும் தள்ளிட்டு ஃபோன்லாம் தூக்கி போட்டு அதான் அதுவும் விட முடியல. வேலை இருக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு எவன்லாம் தொல்லை பண்ண வச்சிருக்கேன் அவன்லாம் தள்ளி விட்டு இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அது தெரிலங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். இவர் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அதை நீங்கள் தான் வாழணும், நீங்கள் தான் ஜாலியாக இருக்கணும். அது யாரும் உங்களோட வாழ்க்கை யாரும் வாழ போகிறது கிடையாது. ஜாலியாக இருங்க. பாய் பாய். எல்லாம் கண்டென்ட் தான். என்ன ப்ரோ கண்டென்ட் தான் வீடியோவா ப்ரோ? எவ்வளோ பேரை நம்ம ஹாப்பி பண்ணுறோம், சந்தோஷம் பண்ணுறோம், அதுவும் ஒரு கண்டென்ட் தான். நீ ஹாப்பி பண்ணணும்னு நினச்சா ஹாப்பி பண்ணா கூப்பிட்டு எல்லாரும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, சுற்றி பாருங்க அப்படின்னு கூப்பிட்றது அது ஹாப்பி பண்ணுறது. வீடியோ போடுறதா ஹாப்பி உனக்கு? உண்மைதான். நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுறோம், நம்ம வீடியோ வர முடியாமல் இருக்கவங்களுக்கு நம்ம வீடியோ ஒரு என்ஜாய்மெண்ட். அந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ், டான்ஸ், ஆடல் பாடல் எல்லாம். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ? நம்ம இங்கே இருக்கோம். குட். நம்ம இங்கே போகிறோம், அதாவது அது அங்கிட்டு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது. ஓகே ஓகேவா? இங்கேருந்து 7.2 கிலோமீட்டர்ஸ் 14 மினிட்ஸ்னு கூகுள் மேப் சொல்லுது. சூப்பர். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 14 நிமிஷத்தை உடைக்கிறோம். அப்படின்னா சீக்கிரமாக போகிறோம். என்னடி சொல்கிற? 14 நிமிஷத்தை உடைக்கிறோம். 14 நிமிஷத்தை இப்போ உடைக்கிறோம். அப்போ அந்த நேரத்துக்குள்ளே நம்ம அந்த நேரத்தை பீட் பண்ணுறோம், அதான் சொல்ல வரீங்க? ஆமாம். அது எப்படி சார் முடியும்? கூகுளே ஒரு அப்ராக்ஸாக தான் போட்டுருக்கோம். ஒன்று இப்படி குதிக்கிறது இல்லை, வண்டியை தூக்கிட்டு இல்லை இந்த 14 பிரேக் பண்ணலாம். வாடா, நீங்கள் சொல்கிற எதுவுமே ட்ரை பண்ணுற மாதிரி இல்லையே சார். வாடா, சும்மா பொத்தி லைஃப் வச்சு என்ன பண்ண போகிறாய்? இருக்கிற அந்த ஒரு நிமிஷம்னால அதை என்ஜாய் பண்ணிட்டு சாவதுனாலும் ரெடினா சாவ. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? மஷ்ரூம். ஆனால் என்ன மஷ்ரூம் இது? அது எதாவது ஆகிட போகுது, ஏதாவது என்னென்னமோ தொட்டுட்டு நல்லா தான் இருக்காண்ணா. குட். கிசா மஷ்ரூமாக இருந்தால் நல்லா இருக்கும். கிசாம். ஏய் ப்ரோ, இது ப்ரோ பாட்டு. Start. Why do men likes to ride? It's a different feel. ப்ரோ 8 நிமிஷம் கூகுள் மேப்ல 14 நிமிஷம் காட்டுச்சு, நாங்க வந்தது 8 நிமிஷத்துல. ஓகே குட். இது கொஞ்சம் ரிஸ்கியான தான், பட் ஓகே. அட்வைஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க. நாட் ட்ரை அட் ஹோமா. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் சப்டைட்டில் போடுற ஏதாவது. ஓகே, நல்ல ஒரு ட்ரை. பட் ஆனா இதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஓரளவு நல்ல ஹெல்மெட்லாம் போட்டு சேஃப்டியா தான் வந்தோம், பிரச்சனை இல்லை. கெப்பியாங்கிற ஒரு இது கஃபே வந்திருக்கோம். அது எப்படின்னா அட்ரினலின் ஏற்றியாச்சு. இப்போ வந்து கெஃபீன் ஏற்றோம். கெஃபீன், அதுவே அட்ரினல் ஏற்றுற மாதிரி தான். இன்னொன்னு போடுற என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். ஜிகடே ஒன் மோர். தூத் ஒரு வியூ பாயிண்ட் இருக்க ஒரு கஃபே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் வரேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க முன்னாடி. பாப்பா எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல இடம்? கைஸ், இந்த இடம் தான் நாங்கள் சொன்னோம். இது வந்து ஒரு மவுண்டெயின் வியூ பாயிண்ட் கிட்ட உள்ள ஒரு கேஃபே. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல? நல்ல ஒரு கேஃபே, இது வியூ பாயிண்ட். எப்படி விக்ரம்?
எப்படி ப்ரோ இருக்குது? ரிவ்யூ எவ்வளோ கொடுப்பீங்க? நைஸ். அப்ரூவ். அப்ரூவ்டா? அப்ரூவ். ஓகே. கப்பியா இது ஒரு வால்நட் பிரெட் மாதிரி ஏதோ இருந்தது. அது வந்து இது சாக்லேட் ப்ரௌனி மாதிரியான ஒரு இது. பாப்பா எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறோம். எல்லா காஃபி ஷாப்லேயுமே ஒரு ஹார்ட்டு போட்டிருப்பாங்க. ஆஹா, அதானே இருக்காதுன்னு நினச்சேன். இருக்குது. குட். நல்லா இருக்குது இந்த இடம். அமைதியாக, அது எப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் நகர்ந்து வந்திருக்கோம். ரொம்ப தூரம்னா ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கோம். என்ன சொல்கிறீங்க விக்ரம்? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ என்ன வரீங்க? சொல்ல விரும்புறீங்க? எப்போ வரீங்க? என்ன சொல்லலாம்? இந்த இடம் எப்படி இருக்கு? ஆசம். உண்மையிலே சூப்பராக இருக்குது கைஸ். தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது. வாங்க இருங்க, அந்த இதையும் போய் செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு அங்கே போயிட்டு பாருங்க, கேன் சூப்பராக இருக்கு. நல்லா தெரியுது. வாவ், சூப்பராக இருக்குடா. ஐயாப்பா, காய்ஸ் நாங்கள் எங்கே இருக்கோம்? விக்ரமோட ப்ரைவேட் ரிசார்ட்டில் இருக்கோம். அந்த அளவுக்கு என்ன காசு போகல, அதெல்லாம் இன்னும் 10 பாருங்க, அந்த போர்டில் எதாவது எழுதிருக்கு பாருங்க. ட்ரெஸ்பாசர் வில் பி ப்ராசிக்யூட்டடா. இவன் வந்தாலே ப்ராசிக்யூட்டட் தான் நினைக்கிறேன். ஜோக் இல்லையா? ஓகே கைஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, ஏதோ ஒரு பீச்சு. அது எந்த பீச்சுன்னு தெரியல. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது அந்த பீச். ஓகே, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தை அப்படியே இதில் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.